ஏசப்பாவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, முக்கியமான பதிவு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் மதம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அதில் தான் நபிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக மோசே என்கின்ற மீசா நபி, யோசேப் என்கின்ற யூசுப் நபி, மோசே சாலமோன் என்கிறதான சுலைமான் நபி, இந்த மாதிரி நபிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ மோசேயை இறைவன் கடவுள் சந்திக்கும் பொழுது எங்கே அக்கினி மரத்தில் தீ எரிந்து கொண்டிருந்தது. சந்திக்கும் பொழுது முகங்குப்புற விழுந்து பேசுவதற்கே பயந்து நடுங்கி அப்படியாக தலையை தூக்க முடியாமல் அப்படியாக பயந்து நடுங்கி பேசினார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி மோசே தாவீது ரசூலுல்லாஹ் நபியும் அந்த மாதிரி தான் இறைவனிடத்தில் பேசும்போது அப்படி பயந்து நடுங்கினார்கள். நபிகள் எல்லாமே, நோவா என்ற நூப் நபி அவரும் அதே மாதிரி தான் செய்தார், பயந்து நடுக்குவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இறைவன் என்கிறார்கள், முகமதியர்கள். அல்லாஹ் அவர்கள் கடவுள் என்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லும்போது அல்லாஹ் கடவுளை அவன் இவன் செய்வான், போவான், வருவான், இப்படியா பேசுவது மரியாதை இல்லாமல்? இறைவனுக்கு பயந்து நடுங்க வேண்டாமா? இறைவன் பேச்சை உச்சரிப்பதற்கே பயந்து நடுங்க வேண்டும். பிரியமானவர்களே, யூதர்கள் அந்த பேச்சவே சொல்ல மாட்டார்களாமா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முகமதிய சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ் என்கிற இறைவரை நீங்கள் அவன் இவன் போவான், வருவான், இப்படி செய்வான், இந்த மாதிரிலாம் பேசாதீர்கள். ஏசப்பா இப்படி சொன்னாரா? ஏசப்பாவில் அப்படி சொல்லவே இல்லையே. அதனால் ஈசா நபி ஏசப்பா என்பவர். அதனால் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இறைவன் என்று சொன்னால் அவருக்கு முள் மரியாதை கொடுங்கள். ஏசப்பாவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.